அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை ஈன்றவள் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மக்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள்? இயேசு தம் சீடர்களை பார்த்து எழுப்பிய கேள்வி இது. பேதுரு அற்புதமாக பதிலை சொல்லுகிறார், வாழும் கடவுளின் மகன் மெசியா என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கேள்விகளை கேட்ட பிறகும், பேதுருடைய பதிலை கொடுத்த பிறகும், தன்னுடைய இந்த மன்னக பயணத்தினுடைய பாடுகளின் மரணத்தை பற்றி இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதி அத்தியாயத்தில் இயேசு தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார். நாம் மீட்பு பெற அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைய அவர் தன் மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இறைவனுடைய உச்சக்கட்ட அன்பு. இந்த அன்பை பெற்றவர்கள் நாம் அதற்கு பரிகாரம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க இந்த திருப்பலியிலே இறைவன் நம்மை அழைக்கிறார். மேலுமாய் இன்று அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளுடைய ஆலய நேர்ந்தளிப்பு நினைவு நாளை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரம் விரித்து அழைப்பு கொடுக்கிறது. அன்னை மரியாளுக்கு முதலாக எழுப்பப்பட்ட தாய் ஆலயம் என்று சொல்லுவார்கள். ரோமை நகரில் இருக்கிறது ஆலயத்தை. இந்த அளவிற்கு அன்னை மரியாள் இந்த மண் உலகிலே தன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மீட்போடு தன்னையும் இணைத்து கொண்டு தன்னுடைய வாழ்வின் வழியாகவும் தன்னுடைய செயல்பாடுகள் வழியாகவும் நம் அனைவருக்காகவும் மீட்பை பெற்று தந்தவளும் நம் அன்னை மரியாள். அவளுடைய பெயரையும் புகழையும் போற்றி சாற்றுகின்ற அளவிற்கு இந்த முதல் ஆலயமானது கட்டப்பட்ட நினைவு நாளை கொண்டாட மகிழ நமக்கு அனைவருக்கும் இருகரம் வழித்து அழைக்கின்றது. இந்த அழைப்பை ஏற்றவர்களாக திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியானது ஜான்சி ராணி ஆசிரியர் அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் செயல்களுக்கு நன்றியாகவும், சின்ன வலயம் கட்டிடப் பணி மற்றும் சுற்றுச்சுவர் சார்ந்த பணிகள் சிறப்பாகவும் விரைவாக கட்டி முடிக்கும்படியாக திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாக இடையலாத நாங்கள் உம் திருமகனாகிய ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையில் மீட்பு அடைவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உமது செல்வமாகிய நல்ல நீரூற்றை இவர்களுக்கு தந்தருள்வீர். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். பிரிவு 20 உட்பிரிவு 1 13 முடிய. அக்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள்.
அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது: ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்கள் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டும் என்றால் இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை மரக்கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகம் குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவர செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்கு பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர்கள் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன் நின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வழங்கிக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடம் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 95 பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பேன். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பேன். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பரின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்,
ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. முன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமத்தில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றனர். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தான். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீர் எதை தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீர் அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை அவரிடம் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாக கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உன் பெயர் பேதுரு. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் கவனித்திருந்தோம் என்றால், முதல் அத்தியாயத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பாராட்டி அவருக்கு சன்மானத்தையும் வழங்குவதை நாம் காணுகின்றோம். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல், இந்த மண்ணுலகத்தில் எதையெல்லாம் நீர் கட்டவிழ்க்கிறாயோ அது விண்ணுலகத்தில் அவிழ்க்கப்படும். மண்ணுலகில் எதையெல்லாம் நீர் கட்டி நிறுத்துகிறாயோ அது விண்ணுலகிலும் கட்டி நிறுத்தப்படும் என்ற அதிகாரப்பூர்வமான அதிகாரத்தை, அந்த செய்தியை தன் சீடர்களுக்கு முன்னிலையிலே பேதுருக்கு வழங்குவதை இன்று நாம் காண முடிகிறது. நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது அத்தியாயத்தை பார்க்கின்ற பொழுது, அதே இயேசு தன் சீடர் பேதுருவை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, அப்பாலே போ. ஏறக்குறைய நற்செய்தி வாசகம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 23 முடிய இந்த இறைவசனங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்ற அந்த நேரம் இந்த உரையாடல்கள் தொடர்ந்து கொண்டே வருகிறது. இது ஒரு நாள் 2 நாள் இடைவெளிக்கு நடந்த நிகழ்வு அல்ல. மாறாக பிலிப்பு செசாரியா பகுதிக்கு வருகின்ற பொழுது இயேசு மக்கள் என்னை என்ன நினைக்கிறார்கள் என்ற கேள்விகளோடு ஆரம்பிக்கப்பட்டது. என் கண் முன்னே நில்லாதே சாத்தானை, அப்பாலே போய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பகுதி நிறைவு பெறுகிறதை காணுகின்றோம். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட கடும் கோபம் வார்த்தையை பேதுரு மீது அவர் காட்ட வேண்டும்? அதற்கு முன்னதாக பேதுருவை பெருமையாக சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இவ்வாறு சொல்லுகிறார் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒற்றை வரிகளில் இந்த பதிலை நாம் முடித்து விடலாம்.
இயற்கையிலேயே மனிதர்களாகிய நீங்களும் நானும் பல நேரங்களில் புனிதர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களில் நாம் தீயவர்களாக கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு சிறந்த உதாரணம் இன்றைய நற்செய்தி வாசகம். என்னை யார் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்ற கேள்விகள் ஆரம்பிக்கப்பட்டு, நீங்கள் என்னை யார் நினைக்கிறீர்கள் என்ற கேள்விகளோடு நிறைவு செய்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்படி என்ன சொல்ல வருகிறார் என்றால், என்னோடு உண்டு குடித்து என்னோடு கடந்து வருகின்ற நாட்களிலே என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்னுடைய இந்த மன்னக பயணத்தினுடைய நிறைவு எது இருக்குமாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் யார் என்பது கூட உங்களுக்கு தெரிகிறதா என்ற கேள்விகள் பல எண்ணத்தோடு இயேசு தன் சீடர்களை பார்த்து எழுப்புகின்ற பொழுது, சீடர்கள் அனைவரும் இயேசுவிடம் பதில் சொல்ல முடியாமல் தயங்கியதையும், பேதுரு மட்டும் தனக்கு அறிந்ததை தெளிவாக வெளிப்படுத்துவதையும் இந்த நிகழ்வு மட்டுமல்ல, எல்லா நிகழ்வுகளிலுமே நாம் காணுகின்றோம். நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன். ஒரு விசுவாச அறிக்கை. இயேசு இந்த வார்த்தையை கேட்டவுடனே பெருமையோடு பேதுருவை பாராட்டி அவருக்கு சன்மானத்தை கொடுப்பதை பார்க்கின்ற பொழுது, 2வது அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் மெசியா என்று சொன்னதனுடைய வார்த்தையின் விளக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதைத்தான் இயேசு சொல்லுகிறார். உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும் என்று சொல்லுவார்கள். பல நேரங்களில் நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலே பேசுகின்ற பொழுது அது மனதிலிருந்து வருவதல்ல, உதட்டளவில் மட்டும் வருகிறது. உள்ளத்திலிருந்து வருகின்ற பொழுது அனைத்துமே வெளிப்படையாக இருக்கும். உதட்டளவில் வருவது சாயம் பூசியதாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். இங்கே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற இந்த வார்த்தைகள், நான் மெசியா என்றால், மெசியா என்பவர் பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை புரியவே வந்தார் என்பதை வெளிப்படுத்தவும், என்னுடைய சீடர்களாக, என்னுடைய பரிந்துரையாளர்களாக நீர் என்னோடு பயணிக்கின்ற பொழுது எனக்கு நேர்கின்ற நிலைமை உங்களுக்கும் இருக்கும் என்பதை வெளிப்படுத்ததான் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பர்களும் மத்தியில், தலைமை குருக்கள் மத்தியிலும் பாடுகள் படவும் 3ஆம் நாள் சிலுவையில் அறைந்து உயிரிடும் நிகழ்வை பற்றி சொல்லுகிறார். ஒரு விதத்தில் பேதுரு இயேசுவை எந்த அளவிற்கு ஆழமாக அன்பு செய்கிறார் என்பதையும், அந்த அன்பின் வழியாக அவருக்கு எந்த துன்பங்களும் நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரை இது உமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும் ஒரே வீட்டில் எதிராளிகள் இருப்பார்கள் என்று சொன்னாரே, அது இதற்கும் பொருந்தும். இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சீடராகிய பேதுருவுக்கும் இது பொருந்தக்கூடியதாக காணப்படுகிறது. என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, அப்பாலே போய் என்று சொல்லுகிறார் என்றால், இறையாட்சிக்காக, இறையாட்சி பணிக்காக யாரெல்லாம் தடைகளாக இருக்கிறார்களோ அவர்களை இறைவன் தூக்கி எறிந்து விடுவார் என்பதைத்தான் இன்றைய திருவழிபாடும் நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. நாமும் பல நேரங்களிலே பேதுருவை போல விசுவாசத்தை அறிக்கை எடுக்கின்றோம். பல நேரங்களிலே அந்த விசுவாசத்திற்கு எதிராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எதிராக வாழுகின்ற தருணத்திற்காக மனமருந்துவோம். விசுவாசத்தோடு வாழுகின்ற பொழுது இறைவனோடு பயணிப்போம். இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளில் அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளுடைய ஆலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடி மகிழ உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறது. தி மேரி தி மச்சோர் என்று இத்தாலி தேசத்திலே அன்னை மரியாளுக்கென்று ஒரு பெரிய ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. வாய்மொழி செய்தியாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. ரோமை தேசத்திலே ஒரு அற்புதமான ஒரு பணக்காரன் இருந்திருக்கின்றான். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த அவர் அன்னை மரியாளை நோக்கி செபித்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அன்னை மரியாள் இந்த தம்பதியர்களுக்கு கனவில் தோன்றி, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பனி படர்ந்து இருக்கிற பகுதியில எனக்கு ஆலயம் கட்டுமாறு அன்னை மரியாள் கேட்டுக்கொண்டதாகவும், அடுத்த நாள் காலை இந்த தம்பதிகள் எழுந்து சென்று திருத்தந்தையை சந்தித்து திருத்தந்தையிடம் இந்த விண்ணப்பத்தை சொல்லுகின்ற பொழுது, காட்சியினை சொல்லுகின்ற பொழுது, திருத்தந்தையும் ஆச்சரியத்தோடு அவர்களை பார்த்து, அதே கனவில் அன்னை மரியாள் எனக்கும் அந்த செய்தி சொன்னதாகவும் அவர் கூறுகிறார்.
அன்னை மரியாள் குறிப்பிட்ட இடத்தை மக்கள் அனைவரும் ஓடி சென்று பார்க்கிற பொழுது அந்த இடத்திலே பனி படர்ந்திருக்கிறது, எங்கே ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் தெளிவாக காட்டப்பட்டதாகவும் அந்த இடத்திலே அன்னை மரியாளுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டதாகவும் ஒரு செய்தி இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த அன்னை மரியாளுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட ஆலயம் என்பது கிபி 431 எபேசு நகரத்து சங்கம் ஒன்றாக கூடி அன்னை மரியாளுக்கு எதிராக போர்க்கொடி தொடுத்தவர்களை சுக்குநூறாக உடைத்தெறிந்துவிட்டு அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய், கடவுளின் தாய் என்ற அந்த விசுவாச பிரகடன செய்தியை அறிவித்தார்கள். 431 அதே ஆண்டில்தான் இந்த ஆலயமும் கட்டி முடிக்கப்பட்டது. எனவே இந்த அன்னை மரியாள் கடவுளின் தாய், ஆண்டவரின் தாய் என்று அறிவிக்கப்பட்ட நாளிலே இந்த ஆலயத்தையும் அர்ச்சித்து அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் இந்த உலகத்தில் எழுந்த மற்ற ஆலயங்கள் அனைத்துமே என்று திருச்சபையின் வரலாறு சொல்லுகிறது. எனவேதான் அன்னை மரியாளுடைய ஆலய நேர்ந்தளிப்பு விழா என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய தமிழக திருச்சபை இன்று பனிமய மாதா திருவிழாவையும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவோடு இணைந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவள் தான் அன்னை மரியாள். மூப்பர்கள் மத்தியிலும், தலைமை குருக்கள் மத்தியிலும், பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் மத்தியிலும் அவர் சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் அடக்கம்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார், அப்படி மீட்பு கொடுப்பார் என்று சொல்லுகின்ற வார்த்தை அன்னை மரியாள் தன் தியாகத்தின் வழியாகவும் நம் அனைவருக்கும் மீட்பை பெற்று தந்திருக்கிறாள் என்பதையும் இன்றைய நாள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே அன்னை மரியாளுடைய ஆலய நேர்ந்தளிப்பு பெருவிழாவிலே இணைந்திருக்கின்ற நம் உள்ளமும் உடலும் இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை நாம் எவ்வாறு தூய்மையாக வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவான் வாழ்த்து பெறுவீராக. எங்கள் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவான் வாழ்த்து பெறுவீராக. என் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை நமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இப்பலி பொருட்களோடு மக்களின் அன்றாண்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையாம் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை புனிதர் அனைவரின் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையா உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்க எல்லா காலங்களிலும் நீடித்து செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வோடு நிறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனமாக. அவர் பாடுபடுவளும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கப்ப கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே வென்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதீர். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு மாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு